இருமாப்போடு 200 வெல்வோம் என்கிற ஆட்சியாளர்களின் கணக்கை 2026 மக்கள் மைனஸாக்கி விடுவார்கள் என்று விஜய் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் திமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது. கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம், 2026 மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள். சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல, 234 திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும். மீண்டும் 2026 ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவரை அரியணையில் ஏற்றும் வரை எங்களுடைய பயணம், எங்களுடைய வேகம் குறையாது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஒரு கணக்கை போட்டால் சரியான கணக்கைத்தான் நாங்கள் போடுவோமே தவிர தப்பு கணக்கு போடுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. கூட்டல் கழித்தல் அவருக்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும் என்கின்றார். அது எந்த விதத்தில்? திரைத்துறையிலே வேண்டும் என்று சொன்னால் பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயின், பெரிய டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய ஒளிப்பதிவாளர், இன்னும் சக நடிகர்கள்லாம் பெரிய நடிகர்கள் நடித்து எல்லா ப்ளஸும் இருக்கக்கூடிய ஒரு படம் ஃப்ளாப் ஆகலாம். ஆனால் அரசியலிலே எந்த ப்ளஸும் மைனஸ் ஆவதற்கான வாய்ப்பே கிடையாது. ப்ளஸோடு ப்ளஸ் சேருகிற போது அங்கே எண்ணிக்கை கூடுமே தவிர அங்கே குறைவதற்கான வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது. இந்த தேர்தல் வெற்றி உங்கள் கரங்களிலே இருக்கிறது என்ற அந்த ஒரு கடப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம். அண்ணன் தளபதி சொல்லுவது போல 200 தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், இருமாப்போடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறிய புகாரை சிபிஐக்கு மாற்ற கோரி முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மனு அளித்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசு, காவல்துறை, சிபிஐ பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2006 கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் வழக்கு பதிவுப்பட்ட பாதுகாப்பு 2021 வாபஸ் பெறப்பட்டது என தற்போது மனு அளித்திருக்கிறார். உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி அவர் மனு அளித்திருந்தார். தற்போது இதனை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தற்போது மனு அளித்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறிய புகாரை சிபிஐக்கு மாற்ற கோரி முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மனு அளித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு, காவல்துறை, சிபிஐ பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாஞ்சோலை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் வன உரிமை சட்டத்தை அமல்படுத்த மாநில அரசுக்கு மத்திய அரசு அழுத்தம் தர வலியுறுத்தி டெல்லியில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி போராட்டம் நடத்தினார். அவர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு 2006 வன உரிமை சட்டம் தெளிவாக சொல்லுகிறது. அதாவது எந்த ஒரு தனி நபரோ, ஒரு குடும்பமோ, ஒரு குழுவோ வனப்பகுதியில் 3 தலைமுறைகளுக்கு மேலாக அங்கே தங்கி அங்கே விவசாயம் செய்யாவிட்டால் கூட தரைப்பகுதியிலே வேறு தொழில் செய்தாலும் கூட அவர்களுக்கு வன உரிமை சட்டத்தின்படிதான் அவர்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று. எனவே வனத்தையும் பாதுகாக்க வேண்டும், வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும், அதே சமயம் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற 3 அம்சங்களோடு தான் 2006 வன உரிமை சட்டம் கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். விக்கிரவாண்டி தமிழக வெற்றிக்கழக மாநாட்டு மேடையில் இருப்பவர்களை அவர்களே இவர்களே என்று பேச வேண்டாம் என்று கூறிய தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் நேற்று நடைபெற்ற அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா மேடையில் இருந்தவர்களை அவர்களே என்று பேசியிருந்தார். நம்ம கட்சியினுடைய முதல் மாநாட்டிற்கு என்னுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களே, பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே, இணை கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி தாகிரா அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்களே. ஆமா, எதுக்கு இங்க இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம்?
பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க எதுக்குங்க பிரிச்சு பார்க்கணும்? விகடன் குழும நிறுவன தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் திரு ஆனந்த் டெல்டும்டே அவர்கள், நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள், திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். செங்கல்பட்டு அருகே விவசாய நிலத்தில் 4 உயர் மின்னழுத்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சிங்கப்பெருமாள் கோவில் அருகே வெங்கடாபுரம் பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 சகோதரர்களுக்கு 12 ஏக்கரில் விவசாய நிலம் உள்ளது. அந்த இடத்தில் 4 பேரும் விவசாயம் செய்து வந்த நிலையில் அவர்களது இடத்தில் உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கப்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் துணை மின் நிலையத்திற்கு மின்சாரம் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இதனால் முதலில் 12 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வந்த நிலையில் தற்போது 1 ஏக்கரில் மட்டுமே பயிர் செய்ய முடியும் என்று விவசாயிகள் கூறி வருகின்றனர். எங்க வயலை சுற்றி 12 ஏக்கரை சுற்றி ஃபுல்லாகவே டவர் போட்டோம், ஹை டென்ஷன் டவர் போட்டதுனால எங்களால் விவசாயம் பண்ண முடியல. இதுக்கு அரசாங்கம் இதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்நிலையில் அந்த 1 ஏக்கர் நிலத்திலும் மேலும் ஒரு உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் விவசாய நிலத்திற்கு வேலையாட்கள் வருவதற்கு தயக்கம் காட்டுவதாகவும் மழைக்காலங்களில் மின்சாரம் பாயலாம் என்று அஞ்சுவதாகவும் கூறுகின்றனர். இதனிடையே இதுகுறித்து விளக்கமளித்த மின்வார அதிகாரிகள் சாட்டிலைட் மூலமாக ரூட் தயார் செய்த பிறகே மின் கோபுரங்கள் அமைக்கப்படுவதாக கூறினர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் சாலையில் கிடந்த 1,84,000 ரூபாயை உரியவரிடம் ஒப்படைக்க உதவிய சிறுமிக்கு பாராட்டுகள் குவிகின்றன. வெள்ளிக்கிழமை இரவு தேவக்கோட்டையைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் தனது மகள் நிஷாந்தினியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். ராமநகரிலிருந்து தேவக்கோட்டைக்கு செல்லும் சாலையில் பை ஒன்று கிடப்பதைக் கண்ட சிறுமி நிஷாந்தினி தனது தந்தையிடம் கூறியுள்ளார். உடனடியாக பையை எடுத்து பார்த்தபோது அதில் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் இருப்பது தெரியவந்தது. காவல்துறையிடம் ஒப்படைத்து விடலாம் என சிறுமி கூறியதை அடுத்து தேவக்கோட்டை டிஎஸ்பி கௌதமியிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. காவல்துறையினர் எண்ணி பார்க்கையில் 1,84,000 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் கல்லங்குடியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவருக்கு சொந்தமான பணம் என்பதும் தெரியவந்துள்ளது. உடனடியாக அவரை வரவழைத்து டிஎஸ்பி முன்னிலையில் 1,84,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் ஆவணம் ஒப்படைக்கப்பட்டது. கீழே கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைக்க நினைத்த அந்த நல்ல உள்ளத்தை அழைத்து டிஎஸ்பி வெகுவாக பாராட்டினார். தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்கள் கலைஞர் கைவினை திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவித்துள்ளார். சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கைவினைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலும் கைவினைஞர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்திடும் நோக்கிலும் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. இத்திட்டத்தின் மூலம் அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரை 25% மானியத்துடன் கூடிய 3 லட்சம் கடன் உதவி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மர வேலைப்பாடுகள், உலோக வேலைப்பாடுகள், பூட்டு தயாரித்தல், சிற்ப வேலைப்பாடுகள், கற்சிலை வடித்தல், கண்ணாடி வேலைப்பாடுகள், பொம்மை தயாரித்தல், கூடை முடைத்தல், மீன் வலை தயாரித்தல் உள்ளிட்ட 25 வகையான தொழில்களுக்கு கடன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டிற்கு 10,000 கைவினைஞர்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் www.msmeonline.tn.gov.in என்ற இணையதள வழியில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் கைவினை கலைஞர்கள் இந்த திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிதாக 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. நியாய விலைக் கடைகளில் கிடைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி அரசு வழங்கும் உதவித்தொகை, பேரிடர் கால நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு குடும்ப அட்டை முக்கிய ஆவணமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் தகுதி வாய்ந்தவர்கள் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்து வருகின்றனர். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு விண்ணப்பித்து வருகின்றனர். புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை 2,89,591 பேர் விண்ணப்பித்துள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. அதில் 1,54,500 நபர்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் 1,28,373 நபர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6,640 நபர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை கூறியுள்ளது. வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு வெளிநாடு செல்வதை தடுக்காமல் அவர்கள் நாடு திரும்பும் வகையில் நிபந்தனைகளை விதிக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. வங்கி மோசடி வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸை எதிர்த்து பதான் அப்சர் உசேன், ஜீவானந்தம் ராஜேஷ் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சேஷசாயி, நீதி பரிபாலனம் என்பது குற்றஞ்சாட்டப்பட்டவரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமே தவிர அவரது தனிப்பட்ட வாழ்வுரிமையை பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என கூறினார்.
வழக்கு விசாரணையை எதிர்கொள்ளாமல் வெளிநாடுகளுக்கு தப்பிவிடுவார் என்ற அச்சம் சிபிஐ போன்ற புலன் விசாரணை அமைப்புகளுக்கு வரக்கூடாது என்று அறிவுறுத்தினார். குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு வெளிநாடு செல்லும் உரிமையை வழங்குவதுடன் அவர்கள் நாடு திரும்புவதை உறுதி செய்யும் வகையில் உறவினர் அல்லது தொழில் பங்குதாரர்களின் பாஸ்போர்ட்டை விசாரணை அமைப்பிடம் ஒப்படைப்பது போன்ற நிபந்தனைகளை விதிக்கலாம் என்றும் கூறினார். நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைத்து வெளிநாடு செல்ல அனுமதிக்கலாம் என விசாரணை நீதிமன்றங்களுக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து மனுதாரர்கள் இருவருக்கும் பல்வேறு நிபந்தனைகளை விதித்த நீதிபதி அவர்கள் இருவரும் வெளிநாடு செல்ல அனுமதி அளித்து உத்தரவிட்டார். ஆடலைட் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியை விட 157 ரன்கள் ஆஸ்திரேலிய அணி முன்னிலை பெற்றது. இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 128 ரன்களை சேர்த்திருந்தது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி பகலிரவு ஆட்டமாக ஆடிலேடில் நடைபெற்று வந்தது. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 180 ரன்களில் சுருண்டது. ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன்கள் என்ற நிலையில் இரண்டாவது நாள் ஆட்டத்தை தொடர்ந்தது. ஸ்டீவ் ஸ்மித், மிச்சல் மார்ஷ் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்த போதிலும் லபுசைன், டிராவிஸ் ஹெட் இந்திய அணிக்கு சவால் அளித்தனர். அரை சதத்தை கடந்த லபுசைன் 64 ரன்களில் விக்கெட் இழந்தார். மறுமுனையில் டிராவிஸ் ஹெட் சதம் அடித்து அசத்தினார். அவர் 141 பந்துகளில் 140 ரன்கள் விளாசினார். ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 337 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தது. இந்திய அணி பும்ரா, சிராஜ் தலா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 157 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடி வருகிறது. தொடக்க ஆட்டக்காரர்கள் KL ராகுல் 7 ரன்களிலும் ஜெய்ஸ்வால் 24 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். மேலும் விராட் கோலி 11 ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்தார். சற்று நிலைத்து ஆடிய சுப்மன் கில் 28 ரன்களில் பொலிவியன் திரும்பினார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் ரோஹித் சர்மா 6 ரன்களில் ஆட்டமிழந்தார். இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்புக்கு 128 ரன்களை சேர்த்திருந்தது. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூரில் உள்ள விவசாய நிலங்கள் அனைத்தும் மணல் திட்டுக்களாக மாறிய நிலையில் தங்கள் நிலங்களை மீட்டெடுக்க அரசு உதவ வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அடுத்த குண்டு உப்பளவாடியை சுற்றி செழித்து கிடந்த கிராமங்களையெல்லாம் சூறையாடிய வெள்ளப்பெருக்கு விட்டு சென்ற சுவடுகள் இந்த மணல் திட்டுகள் மட்டும்தான். கண்டகாடு, தாழங்குடா கிராமங்களிலும் அதன் சுற்றுவட்டாரங்களிலும் சுமார் 400 ஏக்கரில் நெல், நிலக்கடலை, உளுந்து, வாழை உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருந்தன. பெஞ்சல் புயலால் தனது வழக்கமான பாதையில் இருந்து மாறி ஆக்ரோஷத்துடன் ஊருக்குள் பாய்ந்த தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளம் வீடு, பொருட்களை அடித்துச் சென்றதுடன் விவசாய பயிர்களையும், தென்னை மரங்கள், வாழை மரங்கள் என எதையும் விட்டு வைக்கவில்லை. புயல் கடந்த பிறகும் வெள்ளம் வடியாமல் கிராமங்கள் தனித்தீவாக காட்சியளித்த நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியின் எதிரொலியாக டிராக்டர் மூலம் மக்கள் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். 2 நாட்களுக்கு பிறகு வெள்ளம் வடிந்த நிலையில் தங்கள் விவசாய நிலங்களை சென்று பார்த்த விவசாயிகள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அதற்கு காரணம் பயிர்கள் இருந்த இடத்தில் மணல் திட்டுகள் மட்டுமே மிஞ்சியிருந்தன. இதேபோல் உச்சிமேடு, ஞானமேடு ஆகிய 2 கிராமங்களில் நெல், கிழங்கு, கோழிக்கொண்டைப்பூ, கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் என சுமார் 1000 ஏக்கரிலான பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்தன. காலையில் வந்து பார்க்கும்போது நிலத்தையே காணும், ஃபுல்லா தண்ணி வடிஞ்ச பிறகு பார்த்தா வச்ச பயிர், அந்த மரவள்ளி கிழங்கு செடி எதுவுமே இல்லை, ஃபுல்லா மணல் இருக்கு. 2 லிருந்து 3 அடி வரைக்கும் மணல் இருக்கு. விவசாய நிலங்களில் சுமார் 3 அடி முதல் 5 அடி வரை மணல் படி திட்டுகளாக காட்சியளிக்கும் நிலையில் அவை விவசாயம் செய்ய தகுதியற்ற நிலையில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதை நிறைவே கவர்மெண்ட் ஏதாவது உதவி செஞ்சா மட்டும் 5 வருஷத்துக்கு பிறகு பயிர் வைக்கலாம். இல்லைன்னா ஒண்ணுமே பயிர் வைக்க முடியாது. இந்த கிராமத்துக்கு எந்த வழியும் தப்பிச்சு போற வழியே கிடையாது. மணல் திட்டுகளை JCB இயந்திரங்களால் மட்டுமே அகற்ற முடியும் என்றும் அதற்கு அரசு தங்களுக்கு கொடுக்கும் இழப்பீட்டை விட அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 1 ஏக்கர் நிலத்தை உளுந்து, பச்சை பயிறு, எள்ளு எல்லாமே விரைச்சிட்டு ஒரு 25 நாள் ஆகுது.
அது எல்லாமே சுத்தமாக அடியோட அடிச்சுட்டு போயிடுது. அது நிலத்துமே வந்து பாதி நிலம் அதுலேருந்து ஆற்றுல வெள்ளத்தோட போய் சேர்ந்துருது. குளமா அந்த இடம் அடிச்சு நிலத்தை வந்து எடுத்துட்டு போயிடுது. விட்டது இல்லாமல் பள்ளம் அங்கங்கே பள்ளம் வந்து 6 அடி 8 அடி அளவு பள்ளம் போட்டுச்சு ஒவ்வொரு இடத்துலையும் பள்ளமா. இதனால் விவசாய நிலங்களில் படிந்த மணல் திட்டுகளை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.